பெரியவங்களுக்கு சளி பிடிச்சாலோ இல்ல மூக்கடைப்பு இருந்தாலோ நம்ம நோஸ் ப்ளோ பண்ணியோ இல்ல ஸ்டீம் பண்ணியோ அதை சரி பண்ணிடுவோம். பட் சின்ன குழந்தைங்களால அதை செய்யவே முடியாது. இன்கேஸ் பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. நேசல் டிராப்ஸ் யூஸ் பண்ணாலும் இது பல வாட்டி கிளியர் ஆகுறதே கிடையாது. ஸோ 2 டிவைசஸ் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை நீங்க வீட்லயே யூஸ் பண்ணலாம். அண்ட் குழந்தைங்களோடைய இந்த நேசல் பிளாக்கு இதெல்லாம் எஃபெக்டிவாவே இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து இது ஒரு பல்ப் சக்கர். ஸோ இது வந்து பல பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் நாங்க இதை ரொட்டீனாவே டெலிவரி டைம்ல யூஸ் பண்றோம். இதுல வந்து ஒரு பல்ப் இருக்கும். குழந்தையோடைய மூக்கு பகுதியில இதை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சக்ஷன் எடுத்துட்டு நோஸ்குள்ள விட்டுட்டு நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா மூக்குல இருந்து சளி வெளியில வந்துரும். சோ இதை வந்து ப்ராப்பரா நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணணும். இதை வந்து சுடு தண்ணியில போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டிப்பை வந்து நீங்க அடிக்கடி தொடச்சு வச்சிருங்க. இன்னொரு டிவைஸ் வந்து இந்த மாதிரி டியூப்ஸோட வருது. சோ இதுல வந்து ஒரு டிப்பை வந்து நம்மளுடைய வாய்ப்பகுதியில வச்சுட்டு இந்த இன்னொரு டிப்பை வந்து குழந்தையோடைய மூக்குல வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் பிரஷரை கிரியேட் பண்ண போறோம். சோ வாயில வச்சுட்டு நீங்க இழுக்கும் போது அதாவது சக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சக்ஷன் மூலமா குழந்தையோட சளி இதுல வந்து கலெக்ட் ஆயிடும். இதுவுமே அகைன் ஸ்டெரிலைசபிள் தான். சோ இதுக்கு பர்டிகுலர் பிராண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான சிம்பிள் டிவைசஸ் நீங்க வீட்லயே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்ல. உங்க குழந்தை நியூ பார்ன் ஸ்டேஜ்ல இருந்தே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க.